என்னங்கடா என்னமோ விஜய் திரிஷா வந்து என்னமோ தப்பு பண்ணுற மாதிரியும் 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஊரை விட்டு ஓடி போன மாதிரியும்லடா பேசுகிறீங்க. இன்னைக்கு திரிஷாவை யாரா ஏற்கிறது? திரிஷா யாரடா கல்யாணம் பண்ணியிருக்காங்க? ஏதாவது உங்களுக்கு தெரியுமாடா? இன்னைக்கு திரிஷா வந்து எத்தனை குடும்பத்தை கெடுத்திருக்காங்க? இன்னைக்கு திரிஷாவால் என்னெல்லாம் நடக்குது? திரிஷா யாரால் இயக்கப்படுறாங்க? திரிஷா யார் கையில் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாடா? சோத்தை தான் நீங்கள்லாம் தின்றீங்களாடா? இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை வந்து தப்பாக பேசுறது, இன்னைக்கு ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணுறீங்களே, இவ்வளோ நாள் கோமாவில் இருந்தீங்களாடா? நான் தெரியாமல் கேட்குறேன். உங்களுக்குலாம் அறிவு இருந்தால் அந்த மாதிரி ஒரு காரியத்தெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களாடா? ஒரு அளவுக்கு செம்பு தூக்குங்கடா, ஒரு அளவுக்கு முட்டு கொடுங்கடா. இது வந்து ரொம்ப ஓவரா தெரியுதுடா. தயவுசெய்து வியூவர்ஸ் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நியூஸ்கள் பல்வேறு விதமாக போயிட்டுருக்கு. நேற்று உலக வார் அப்படின்றது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று சாயந்தரத்துலேருந்து பயங்கரமாக பரவிட்டு இருக்கிற ஒரு வைரல் நியூஸாக பார்க்கலாம். நம்ம எதை அப்படின்னா விஜய் மற்றும் திரிஷா கலந்துக்கிட்ட ஒரு திருமண நிகழ்ச்சி, கல்பாத்திய சகோரம் அவர்களுடைய இல்ல திருமண நிகழ்ச்சியில் 2 பேரும் வந்து ஒரே மாதிரியான ட்ரெஸ் போட்டு ஒரே காரில் வந்து பயணித்தது அப்படின்றது ரொம்பவே ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் வந்து அக்கா இதை தப்பாக சித்தரித்து நிறைய பேர் பேசுகிறாங்க, இதுக்கு பதிலடி வீடியோ போடுங்க நிறைய பேர் நேற்று நைட்லேருந்து கேட்டுருந்தீங்க. நைட்டு போட முடியல, அதனால தான் இப்போ வந்திருக்கோம். முதல்ல நம்ம ஒரு விஷயம் சொல்லிடுவோம், டிஸ்க்ளைமர். இதை 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள் தயவுசெய்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்டையும் மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முக்கியமான விஷயமா நம்ம பேசுவோம். முதல்ல நடிகை த்ரிஷா அப்படின்றவங்கள பற்றினா முழு விளக்க வீடியோவாக நான் அவங்களோட வாழ்க்கை வரலாறு நான் சொல்லலைங்க. ஏன்னா நம்ம சினிமாவில் இல்லை, நம்மளுக்கு தெரியாது. சுசித்ரா பாடகி அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதோட விவரமாக நம்ம பேசுகிறது அப்படின்னா, இன்றைக்கி ரம்யா கிருஷ்ணன் அவங்களோட த்ரிஷா அவர்களுக்கான ஒரு ஓரினை சேர்க்கை உறவு இருக்குது, அவங்க வெளிநாட்டில் திருமணமே பண்ணிட்டாங்க அந்த மாதிரி அப்படின்னு ஒரு கேவலமான பேச்சை வந்து இன்றைக்கி சுசித்ரா அவங்க பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவங்களோட இன்றைக்கி த்ரிஷா அவர்கள் வந்து ரொம்ப மோசமான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க, அதனால தான் தனுஷ் ஐஸ்வர்யா ராயோட விவாகரத்தாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்களோட முதல்ல ஒரு லவ்வராக இருந்தவர், ஒரு காதலராக இருந்தவர், 2 பேரும் சேர்ந்து ஊர் சுற்றி பயங்கரமான ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அப்படின்னா ராணா அவர்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா ராணாவுடைய பேரண்ட்ஸ் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காதனால விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருண்மணி தொழிலதிபர், பிரபல தொழிலதிபர் வருண்மணி, இவங்க 2 பேரும் வந்து பெரிய அளவில் வந்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் போச்சு. இது எல்லாருமே நமக்கு லேட்டஸ்ட்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நியூஸ் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த திருமணம் அப்படின்றது நின்றுச்சு. காரணம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே பேசி பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் இந்த காரணம் தான் பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா உதயநிதி தான் இதுக்கு காரணம். இதனால தான் வந்து த்ரிஷா வருண்மணியோட கல்யாணம் நின்றுச்சு. உதயநிதி குறுக்கால பூந்து குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டாப்ல வருண்மணிட்ட. அதனால் ஓரமாக போயிட்டாப்ல வருண்மணி. இவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ண ஃபோட்டோஸ் வரைக்கும் இன்றைக்கி சுசித்ரா வச்சுக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. இது வந்து இப்போ வரைக்கும் நம்ம த்ரிஷா அவர்களை தப்பான பேசின ஒரு உலகமாக, தப்பாக சினிமா உலகமாக பார்த்து 4-5 பேரோட பேசி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காலமாக இது இருந்துகிட்ருக்கு. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அவங்க எங்கே கலந்துக்கிட்டாலும் இப்போ இந்த அவங்களோட பர்த்டே கலந்துக்கிட்டது இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் ஒன்றா வெளியில் வர்றப்போ இன்றைக்கி வந்து விஜய் மற்றும் த்ரிஷா, ஏன்னா அது போக அவங்க நிறையா படத்தில் நடிச்சிருக்காங்க, இதெல்லாம் வந்து இன்றைக்கி தப்பான நியூஸாக பரவிட்டுருக்கு. இருக்கட்டும், இது ஏன் இப்படி அநியாயத்துக்கு இப்படி பரவுது அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா அவர்கள் குறிப்பிட்ட நடிகையோட பெயரை குறிப்பிடாமல் என்னோட கணவர் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கார், தப்பான உறவில் இருக்கார், திருமணத்தை மீறிய உறவில் இருக்கார், நான் வந்து இவ்வளோ நாளாக அவருடைய அரசியல் வாழ்க்கையை கருதியும் மக்கள் அவர்கிட்ட இருக்கிற நன்மதிப்பை கருதியும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருந்தேன். இப்போ என்னால் பொறுக்க முடியல, என் பிள்ளைங்களுக்கு அவமானமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பதிவை ஒன்றை போட்டு கோர்ட் வரைக்கும் இந்த விஷயத்தை இழுத்துருக்காங்க. இப்போ இந்த விஷயம் அப்படின்றது பெரிய அளவில் பரவிட்டு இருக்கு. நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் நம்மளோட சேனலில். இன்றைக்கி விஜய் த்ரிஷா வீட்டில் என்ன நடக்குதுன்றது, விஜய் சங்கீதா அவர்களுக்கும் விஜய் த்ரிஷா அவர்களுக்கும் இருக்கிற உறவை பற்றியும் ஏற்கனவே தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது நம்ம வந்து யாரோடைய வீட்டுக்குள்ளேயும் போகிறது கிடையாது, யாரோட பெட்ரூம் பக்கமும் நம்ம எட்டி பார்க்குறது கிடையாது, அதனால் இது நாகரிகம் கிடையாது, நம்ம கடந்து வந்திருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான அளவில் விஜய் த்ரிஷா அவர்களே பேசி பயங்கரமாக வீடியோலாம் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊபிஸ்லாம் கதறாங்க. என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து பெரிய தலைவனாக இருக்காப்புல. இன்றைக்கி 3 வருஷம் ஆச்சு. இளைஞர்கள் வந்து பல லட்சம் இளைஞர்கள் விஜய் அவர்களோட பின்னாடி வந்து இன்றைக்கி ஒரு வழிகாட்டியாக எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இவர் பண்ணலாமா அந்த மாதிரி வந்து நிறையா பேர் கேட்குறாங்க. இல்லை நியாயம்தான், நீங்கள் கேட்குறத நான் வந்து தப்பு சொல்லலை. இன்றைக்கி விஜய் அவர்களுடைய ரூமர்ஸ் அப்படின்றது பரவிட்டு இருக்கு. இதுதான் முதல் ரூமர்ஸா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அவர் நடித்த காலங்களில் பார்த்தீங்கன்னா சாலினி அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோதிகா அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகை சிம்ரன் அவர்களோட பயங்கரமாக பேசியிருக்காங்க.
இப்போ தான் நடிகை திரிஷா அவர்கள். ஆனால் இதில் இப்போ என்ன குறிப்பாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி திரிஷா அவர்களை வந்து இன்றைக்கி விஜய் அவர்களோட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க, இதனால் வந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படிலாம் கேட்டிங்கன்னா துளி அளவு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நடிகை திரிஷா அவர்களுக்கு ஏற்கனவே வந்து மறைமுகமாக திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்கள், அதாவது நடிகராக இருக்கும்போது விஜய் அவர்களுடைய ஒன்றா நட்பாக இருந்தவங்க, ஒன்றா 2 பேரும் நிறையா படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. வெளியில் போவாங்க வருவாங்க, இது ஓகே, நார்மலாக இருக்க வேண்டியது. இந்த கல்பாத்தம் அகோரி அவர்களோட இல்ல திருமண விழாவில் 2 பேர் வந்து திரிஷா காரில் தான் பயணிச்சிருக்காங்க. குறிப்பாக முதல்ல அது ஏன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி விஜய் அவர்களுடைய கார் எங்கே போனாலும் அரசியல் வட்டாரங்களில் முதல்ல பெரிய அளவில் பேசப்படுது. அவர் எங்கே தான் போகிறாரு அப்படின்னு இன்றைக்கி பின்தொடர்கிற பத்திரிகையாளர்கள் அதிகமாக இருக்காங்க, பின்தொடர்கிற இளைஞர் அதிகமாக இருக்காங்க. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா திரிஷா அவர்கள் நேற்று ஈவினிங்கே பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கும் 2 பேருமா பேசி வச்சு தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்களோட வட்டாரங்கள் சொல்கிறாங்க. இருந்தால் கூட ஊபிஸ்லாம் வந்து நேற்று, குறிப்பாக நான் சொல்கிறது செம்புதூக்கி மீடியாக்கள் வந்து இதை மறுபடியும் போட்டு அசிங்கமாக சித்தரித்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழக தலைவர் அப்படின்ற இருக்கிற இடத்துலேருந்து இமேஜில் இருந்து இன்றைக்கி விஜய் அவர்களை சரிக்க பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட ஒரு விமர்சனங்களை முன் வச்சு இன்றைக்கி போடுறாங்க. இதுதான் ஒரு பக்கம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பாடகி சுசித்ரா அவர்கள் திரிஷாலாம் ஒரு ஆளே இல்லைங்க, குடும்பத்தை கெடுக்க வந்து ஒரு பொம்பளைங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு ஏன் அப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 4-5 பேரோட அவங்களுக்கு திருமணம் ஆற வரைக்கும் போய் நிறைய பேரோட வந்து அவங்க அஃபேரில் இருந்து நிறைய பேரோட வாழ்க்கையை கெடுத்து திருமணம் ஆனவங்களோட வாழ்க்கையும் கெடுத்து இன்றைக்கி வந்து விஜய் அவர்களை இன்றைக்கி திரிஷா அவங்க வந்து ஒரு நாய், குட்டி நாய், அதாவது பப்பி நாய் விளையாட வச்சுருப்போம்ல, அந்த நாயை மாதிரி படுத்துகிறாங்க அப்படின்னு சுசித்ரா சொல்கிறாங்க. இதில் என்னடா நம்மளுக்கு என்ன கருத்து இருக்குது? இன்றைக்கி ஏன் சுசித்ரா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க? ஏன்னா இன்றைக்கி சுசித்ரா வந்து ஒரு பாடகியாக நமக்கு தெரியும். இப்போ சமீப காலமாக வந்து நிறைய பிரச்சனைகள் அவங்க வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க. சினிமா வட்டாரத்துக்குள்ளே இருக்கிற ஏகப்பட்ட விஷயங்களை தைரியமாக வெளியில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க பட்ட அவமானங்களையும் அவங்க கிட்ட யார் யார் பாலியல் சீண்டல் பண்ணினாங்க அப்படின்றதையும் ரொம்பவே மோசமாக வெளியில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு சுசித்ரா அவர்கள் சொல்றதுக்கு காரணம் என்ன? ஏன் அப்படின்னா, இன்னைக்கு உதயநிதி அவர்கள் வந்து இன்னைக்கு திரிஷாவோட பழகலாம், ஏன் விஜய் பழகக்கூடாதா? ஏன் உதயநிதி வந்து எங்கே வேணாலும் எந்த நடிகை ஒன்றாலும் நிவாக்கு நைட்டு 12 மணி கூட மெசேஜ் போடலாம், நிவேதா பெத்ராஜோட துபாயில் டான்ஸ் ஆடலாம், விஜய் பண்ணக்கூடாதா அப்படின்னு அவங்க முடிவெடுத்து வைக்கிறாங்க. அவங்க ஈஸியாக ஒரு நடிகரை பேசிடுறாங்க. ஆனால் நம்ம வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை அந்த மாதிரி பேச முடியாது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏதாவது எவ்வளவோ 33 வருடம் வந்து சினிமா வாழ்க்கையை கடந்து வந்திருக்காரு. ஏதாவது ஒரு தட்பான நடிகை மேலே ஒரு அலிகேஷனோ இல்லை ஒரு பொண்ணோ, அங்கே இருக்கிற ஒரு சின்ன சின்ன தொழிலாளி கூட இருப்பாங்க, லேடிஸாக இருப்பாங்க, அவங்க வந்து சின்ன ஒரு அலிகேஷன் கூட இது வரைக்கும் விஜய் அவர்கள் மேலே சொன்னது கிடையாது. இதை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு விஜய் அவர் திரிஷா மற்றும் இவங்களோட வந்து கல்யாணத்துக்கு போயிட்டாரு அப்படின்றதுக்காக கொச்சைப்படுத்தி பேசுகிற இந்த செம்புதூக்கி மூடியா குறிப்பாக வந்து மோசமான திமுக சார்ந்த மீடியாக்கள் அப்படின்றது இன்றைக்கி போட்டு வந்து அதிக ஒரு அந்த ஸ்டில்ஸை இறக்கி இன்றைக்கி மக்கள் மனசில் வந்து விஜய் அவர்கள் மேலே இருக்கிற நன்மதிப்பை கெடுக்கிறதுக்கு ரொம்ப கேவலமான வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நேற்று சாயந்தரத்துலேருந்தே இந்த போர் சம்மந்தப்பட்ட நியூஸு, நம்ம தமிழ்நாட்டு சம்மந்தப்பட்ட நியூஸு, அரசியல் சம்மந்தப்பட்ட நியூஸு எதுவுமே நீங்கள் 1 மணி நேரத்துக்கு பார்த்துருக்க முடியாது. முழுக்க பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கலந்துக்கிட்ட அந்த ஃபோட்டோஸ் அப்படின்றது நியூஸ் சேனல் ஃபுல்லாகவே ஆக்கிரமிச்சிருச்சு. அதனால தான் நம்ம கமெண்ட் பாக்ஸே நேற்று நம்பி போச்சுன்னு சொல்லணும். இவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இது வந்து ரொம்ப தப்பான வேலையா இருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி இது யாருமே பண்ணாத ஒரு விஷயமா? இன்னைக்கு உதயநிதி அவர்கள் மேல பல்வேறு தகவல்கள் 3 என்ன சொல்றாங்க, நிவேதா பெத்ராஜ், நிவா, நயன்தாரா, இன்னும் அப்புறம் ஹன்சிகா மோத்வானி, லிஸ்ட் நீண்டி பெருசா போயிட்டே இருக்கு. நம்ம முதல்வர் ஐயா மேலேயும் பல்வேறு வகையான ஒரு விமர்சனங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. இது வந்து நார்மலா அரசியல் வாழ்க்கையில இருக்கிறவங்களோட பின்புலம் அப்படின்றது. நான் இன்னொன்று தப்பாவே சொல்லுவோமே, அடுத்தவங்க வீட்டு கக்கூசை நீங்க எதுக்கு எட்டி பாக்குறீங்க? இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னா, இன்னைக்கு அவங்களோட அது தனிப்பட்ட சுதந்திரம். நான் அரசியலுக்குள்ளேயே வரல. இன்னைக்கு திரிஷா அவர்களுடைய அது தனிப்பட்ட சுதந்திரம். அவங்க 2 பேரையும் தனி பிரசனா நீங்க ஒதுக்கிட்டு எடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா இது வந்து விஜய் அவர்களோட மனைவி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இதுக்கான பதில் வந்து விஜய் அவர்கள் சொல்லித்தான் ஆகணும். இது வந்து நம்ம மறுக்க முடியாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க குறிப்பிட்ட நடிகையோட படம் பேர் எதுவுமே இன்னும் ரிலீஸ் பண்ணலை. அப்படின் போது நடிகை திரிஷா தான் அவங்கன்னு இன்னைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்கிறதுக்காக நம்மளும் வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. குறிப்பாக விஜய் வந்து திரிஷா வந்து கல்யாணமே பண்ணிட்டாருங்க. இப்போ கல்யாணம் நடக்க போகுது, நாளை கழிச்சுக்குள்ளே கல்யாணம் நடந்துடும். இது ஏன் இப்படி பண்ணுறாரு? ஏன்னா நான் தெரியாமல் கேட்குறேன். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் வந்து செலவு பண்ணிக்கிட்டு பொதுக்கூட்டம், மக்கள் சந்திப்பு, அது போக ஏரியாக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனை. அடுத்து பார்த்திங்கன்னா திருச்சி மாநாடு, நான் நேற்று தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழக அரசையுமே எதிர்த்து அனைத்து கட்சிகளையுமே புறம் தள்ளி மக்கள் மனசில் இருக்கிற ஒரு மக்களின் முதல்வர் வேட்பாளராக இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு காரியம் நம்ம பண்ணுனா கண்டிப்பாக அது மக்கள்கிட்ட போய் தப்பாக தான் சேரும்னு விஜய் அவர்களுக்கு தெரியாதா?
நான் தெரியாமல் கேட்குறேன். இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு திரிஷா கூட வெளியில் போகிறாங்க இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி விஜய் அவர்களை சுற்றிலும் கேமரா இருக்குது, திரிஷா அவர்களை சுற்றிலும் கேமரா இருக்குது, பொதுவாக எல்லாரும் சுற்றிலும் இன்றைக்கி கேமரா இருக்குது. அப்படி தப்பாக இருந்துச்சுன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஒரே காரில் போய் அங்கே இறங்குவாங்களா? இல்லை 2 பேரும் ஒரே காரில் என்னமோ பீச்சுக்குள்ளே நடந்து போன மாதிரியும், ஒரே மாதிரியாக ஹோட்டலுக்குள்ளே போன மாதிரியும், ஒரே மாதிரியாக வீட்டுக்குள்ளே போன மாதிரியும் பேசுகிறாங்க. ஒரு கல்யாணத்தில் தானே கலந்துக்கிட்டாங்க. இல்லை ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஒரு சந்தோஷமாக போகிறாங்க 2 பேரும் நண்பர்கள். இப்போ நாம் கேட்குறோம், ஒரு 10 பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோங்க, நம்மளாம் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு போவோமா கல்யாணத்துக்கு அப்படின்னு நம்ம பேசுவோம். இது நம்மளை மாதிரி இருக்கிற ஒரு நடுத்தர மக்களுக்கே வந்து அந்த மாதிரி தோணும்போது ஹை கிளாஸில் இருக்கிற அவங்களுக்கு தோணாதா? இது வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுனா இது இளைஞர்கள் மத்தியில் தப்பாக போய் சேரும் அப்படின்னு அவருக்கு தெரியாதா? ஏங்க மனசில் பாராந்துனா தானங்க வழியில் பயம் இருக்கும். இதுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. இன்றைக்கி சுசித்ரா அவர்கள் சொல்கிற மாதிரி சினிமா வட்டாரங்களில் 1000 பாலியல் சீண்டல் நடக்கலாம், 1000 வந்து பாலியல் சம்மந்தப்பட்ட அசிங்கங்கள் நடக்கலாம், 1000 நடக்கலாம். இன்றைக்கி திரிஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எப்படி சித்தரிக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி திரிஷாவுக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்கள்லாம் இருக்காங்க, நான் மறுக்கலை. திரிஷா வந்து ஒரு நல்ல நடிகை, அதை நம்ம மறுக்கலை. 42 வயதான திரிஷா ஏன் இன்னும் திருமணமே பண்ணிக்கல அப்படின்ற காரணத்துக்கு ஏகப்பட்ட வதந்திகள் பரவிட்டு இருக்கு. இதில் ஒரு வதந்தியாகத்தான் இந்த நம்ம விஜய் திரிஷா அவர்களே நம்ம பார்க்கணும். ஏங்க நான் தெரியாமல் சொல்கிறேன், நாளைக்கே சங்கீதா அவர்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு திரிஷா அவர்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்னா நீங்கள் எல்லாரும் போய் தூக்கில் தொங்கிடுவீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது சுசித்ரா அவர்களும் இதே தான் கேட்குறாங்க. இப்போ இது வந்து ஏன் நம்ம இந்த மாதிரி கேட்குறோம் அப்படின்னா, இது ஒரு தனிப்பட்ட ஒரு நபரோட வாழ்க்கை. உடனே நேற்று பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி விஜய் அவர் திரிஷா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் சங்கீதா அவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு பேசுகிறதா சொல்லி, ஏம்மா ஓ வீட்டுக்காரர் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னா நீ நல்லா இருப்பியாமா, நீ சும்மா இருப்பியாமா, நீ கேட்பியாமான்னு சொல்லிட்டு 2 பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கும் நான் பதில் சொல்லியிருந்தேன். என் வீட்டுக்காரர் நாங்கள் ஏங்க தனியாக விட போகிறோம், 5 வருஷம் ஏங்க நாங்கள் போய் வெளிநாட்டில் இருக்க போகிறோம், எங்கள் வீட்டுக்காரர் கூட நாங்கள் இருக்கையில் ஏங்க அவர் அப்படி போகிறாருன்னு நான் பச்சையாகவே கேட்டிருப்பேன். அதே தான் இப்போ நானும் கேட்குறேன். இன்றைக்கி சங்கீதா விஜய் அவர்களுடைய பிரச்சனையை சங்கீதா பார்த்துக்குருவாங்க, விஜய் சங்கீதாவோட பிரச்சனையை விஜய் பார்த்துக்குருவார், திரிஷா விஜயோட பிரச்சனையை விஜய் பார்த்துக்குருவாரு, திரிஷா பார்த்துக்குருவாங்க. உங்களுக்கு ஏன் நீங்கள் தேவையில்லாத பேச்சு பேசுகிறீங்க? நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த வானவில் பிரதர்ஸ் எப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னா, அசிங்கமாக இன்றைக்கி வந்து எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரில. ஏன்னா இப்போ சமீப காலமாக யூடியூப்பில் பரவிட்டு இருக்கிறது, இன்றைக்கி விஜய் அவர்களை பற்றி அசிங்கமாக பேசினாலோ தப்பாக சித்தரித்து பேசினாலோ 5 லட்சம் ரூபாயாங்க பார்த்துக்கோங்க. அவ்வளோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி அவங்க பேசதான் செய்வாங்க, காசுக்கு விலை போவாங்க, அவங்க வந்து சோத்த தின்னலை வேற தின்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிடுவோம். இன்றைக்கி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியாத பல இந்த மாதிரி வதந்திகள், விஜய் அவர்களுக்கு தெரியாத பல இளைஞர்களோட மத்தியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பரவிக்கிட்டு இருக்கிறது. எதுவுமே அவருக்கு தெரியாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் வந்து இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து திரிஷா அவர்களை வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க, இன்றைக்கி திரிஷா வந்து விஜய் அவர்களை தப்பாக பேசுகிறாங்க, திரிஷா வந்து இன்றைக்கி பல குடும்பத்தை கெடுக்கிறாங்க, திரிஷாவால் பல குடும்பம் நாசமாக போயிடுச்சு, அதில் வந்து விஜய் குடும்பமும் ஒன்று, அந்த மாதிரி இன்றைக்கி பேசுகிறதுக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது. ஏன்னா 2 பேருமே மேஜர், நாளைக்கு 2 பேரும் ஏதாவது முடிவு எடுத்துகிட்டு போயிடலாம், அது நமக்கு தேவையில்லை. தமிழகத்துக்கு ஒரு முதல்வராக வர்றாரா, தமிழக மக்களுக்கு நல்லது செய்கிறாரா, இதைத்தான் நம்ம பார்க்கணும். அதனால் இது வந்து பெரிய விஷயமே கிடையாதுங்க. இதுதான் நம்மளோட கருத்தாக இருக்குது. நம்ம அடுத்தவங்க பெட்ரூம் எட்டி பார்க்குறது கிடையாது, அடுத்தவங்க கக்கூஸ் எட்டி பார்க்குற ஆளும் நம்ம கிடையாது. என்னை மாதிரி தான் நீங்கள் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.